அனைவருக்கும் வணக்கம். மழலை கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இப்போ செய்ய போது கார சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா 25 குண்டு மிளகா, 3 தக்காளி, நல்லா பெரிய பெரிய தக்காளி அரைஞ்சிப்போம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போடுங்க. சீரகம் போட்டால் ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்குன்றதுக்காக நாங்கள் சீரகம் போடுவோம். இதெல்லாம் மிக்ஸி ஜார் மூடி போட்டுப்போம். மிக்ஸி ஜார் மூடி இந்த வரைக்கும் எடுத்து போட்டுப்போம். மூடியை போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு 4 பல் பூண்டு போட்டு அதையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி வர மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு மிக்ஸி ஜார் மூடில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அதில் ஊற்றிக்கோங்க. மூடியை கழுவி அதில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடாயில் எண்ணெய் வச்சு, எண்ணெயோ நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டாலும் நல்லாயிருக்கும், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கடுகு போட்டு பொரிக்கிட்டோம். நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சட்னி. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சுதான் கருவேப்பிலை போட்டுப்போம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அவ்வளோதான், மிக்ஸி ஜாரில் இருக்க இந்த சட்னியை ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்லா வற்றணும். நல்லா வற்றதுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வரும். இங்கே பாருங்கள், ஊற்றியாச்சு வானலில். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கார சட்னி. ஈஸியான சிம்பிளான வழி. ஓகே, பாய்.